ஸோ அடுத்து ஈஸியான கொஷின் இது. விச் இஸ் த லாங்கஸ்ட் பாஸ்? நீண்ட பாஸ்னா இடைவெளி. நீண்ட இடைவெளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாப் தான். ஸோ ஃபுல் ஸ்டாப்க்கு அப்புறம் அடுத்த எடுத்துகிட்டு போக மாட்டோம், முற்றுப்புள்ளி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகாதுன்றதுக்கு தான் இந்த ஃபுல் ஸ்டாப் மீனிங். ஸோ லாங்கஸ்ட் பாஸ்ன்றது ஃபுல் ஸ்டாப். இந்த அப்பாஸ்ட்ரஃபி டேஸ் ஹைஃபனுக்கு வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துடலாம். ஸோ ஷார்ட்டஸ்ட் பாஸ்ன்றது கமா தெரிஞ்சுக்குங்க. இதை டெம்பரரி பாஸ் இல்லை ப்ரீஃப் பாஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்டர்மீடியேட் பாஸ் அப்படின்றது செமிகோலன். சரியா? இதை லாங்கர் தேன் கமா ஷார்ட்டர் தேன் ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இதை வந்து இன்டர்மீடியேட் பாஸ், இன்டர்மீடியேட்னா நடுநிலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. த கோலன் அது எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பெக்டன்ட் பாஸ் இல்லை எக்ஸ்பிளனேஷரி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ப்ரீஃபாக எடுத்துகிட்டு போக போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்த டேஷ் வந்து ட்ராமாட்டிக் பாஸ், சடன் ஆர் ஸ்ட்ரைக்கிங் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி வந்து பொசிஷன், ஹைஃபன் வந்து காம்பவுண்ட் வேர்டு கடையில் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து ஷார்ட்டர் தேன் அ டேஷ் அண்ட் இம்ப்ளைஸ் ஜீரோ பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஹைஃபனை. ஸோ ஷார்ட்டர் தேன் அ டேஷ். ஸோ இதெல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு தேவையான வீடியோவை பாஸ் பண்ணி இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கொஷினில் வந்து ஃபுல் ஸ்டாப்பை பற்றி கேட்டாங்க, அடுத்த கொஷினில் கோலனை பற்றியோ கமாவை பற்றியோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.